எஸ்ஐஆர் பணி மூலம் ஒவ்வொரு ஊடுருவல்காரர்களையும் அடையாளம் கண்டு வெளியேற்றுவோம்னு மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலடி கொடுத்திருக்காரு. பீகாரை தொடர்ந்து அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்க உள்ள தமிழகம், மேற்கு வங்கம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கி நடந்து வருது. இதற்கு தமிழகம், மேற்கு வங்க மாநில அரசுகள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க. எஸ்ஐஆர் பணி மிகவும் ஆபத்தானது, மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்துகிறதுன்னு மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில எஸ்ஐஆர் பணி மூலம் ஊடுருவல்காரர்களை அகற்றப்படுவார்கள்னு அமித்ஷா தெரிவிச்சிருக்காரு. குஜராத்தில் அரசு நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் பிரதமரையும் முதல்வர்களையும் தேர்ந்தெடுக்கும் உரிமை வெளிநாட்டிலிருந்து ஊடுருவியர்களுக்கு இல்லைனோ, இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே உள்ளதுனோ அவர் கூறியிருக்காரு. நாட்டில் ஊடுருவியுள்ளவர்களை அகற்றும் பிரச்சாரத்தை சில அரசியல் கட்சிகள் பலவீனப்படுத்த முயற்சிப்பது துரதிருஷ்டவசமானதுன்னு கூறிய அமித்ஷா, நாட்டிலிருந்து ஒவ்வொரு ஊடுருவல்காரர்களையும் அடையாளம் கண்டு அவர்களை வெளியேற்றுவதற்கு தாங்கள் உறுதி பூண்டுள்ளோம்னு தெரிவிச்சிருக்காங்க. பீகார் தேர்தல் முடிவுகள் ஊடுருவக்காரர்களை ஆதரிக்கும் அரசியல் கட்சிகளுக்கு மக்கள் தந்த எச்சரிக்கைன்னு அமித்ஷா கூறியிருக்காரு.